அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு அருமையான சுவையில் கீரை போண்டா, இது கூட ஒரு சுவையான டீ எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுலபமான முறையில் சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அரைக்கீரை அரை கட்டு, மல்லி இலை அரை கட்டு, கடலை மாவு 350 கிராம், அரிசி மாவு 100 கிராம், கட் பண்ண பெரிய வெங்காயம் 2, 3 பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு கடலை எண்ணெய். ஃபஸ்ட்டு கீரை போண்டா செய்யறதுக்கு எல்லா பொருளையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் அரைக்கீரையை சேர்த்துடலாம். இது கூட மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. இதோட கடலை மாவு சேர்த்துடலாம். அடுத்து இதில் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கட் பண்ண ஆனியனை சேர்த்துடலாம். இதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இதோட கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். இது கூட சோடா உப்பையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன். ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி போட்டுடலாம். இந்த மாதிரி ஒன்றொன்றுக்கும் இடைவெளி விட்டு போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் லைட்டாக சிவந்த உடனே திருப்பி போட்டுடலாம். இது போல் அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் சரியான பதத்தில் வேகும். அதனால் கொஞ்சம் அதிகமாக வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆயில் அதிகமாக இழுக்காது. பாருங்கள், இது போல் நல்லா செவக்கிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போது கீரை போண்டா நல்லா வெந்து சிவந்து வந்துடுச்சு. எடுத்துடலாம். இதே போல் மீதி உள்ள மாவுலையும் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், மீதி மாவுலையும் போண்டாவை சுட்டு எடுத்தாச்சு.
பாருங்கள், இப்போது கீரை போண்டா அற்புதமாக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா ஒரு சுவையான டீ எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 பேர் குடிக்கிற அளவுக்கு டீ தயாரிக்க போகிறேன். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சூடானதும் கட் பண்ண இஞ்சி சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா 2 ஏலக்காவை தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. இதை 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதில் 2.5 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு பசும்பாலை காய்ச்சி எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துடலாம். 1/2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பசும்பால் எடுத்திருக்கேன். பேக்கெட் பாலாக இருந்தால் 1 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் சேர்த்த உடனே ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த பால் வாசம் போகும். இப்போது டீ ரெடி பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், டீ சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போது ஒரு சுவையான டீ, இது கூட ஒரு அருமையான கீரை போண்டா ரெடி பண்ணியாச்சு. இது போல் ஈவினிங் டைமில் டீ கூட கீரை போண்டா வச்சு சாப்பிட்றப்போ நமக்கு ஒரு டிஃபன் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.